நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் தந்த ஆதரவுக்கு நன்றி. வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கேள்விகளை காமெண்டில் பதிவிடவும். நான் பதில் அளிப்பேன். ஆகவே நான் மலையின் நடுப்பகுதியில் இருந்தபோது அவ்வாறு செய்ய புறப்பட்டேன். எவ்வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். முஹம்மது, நீர் அல்லாஹ்வின் தூதர், நான் ஜிப்ரீல். முஹம்மது நபி மிகவும் கலக்கமடைந்து ஆவியுடனான தனது சந்திப்புகள் பயம் மற்றும் தீமை என்று நம்பினர். அவர் தனது சொந்த வாழ்க்கையை முடிக்க விரும்பினார். முஹம்மது நபி தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்ததிலிருந்து தான் இறைவனின் தூதர் என்றோ இறைவன் ஜிப்ரீலை தன்னிடம் அனுப்பியதாகவோ ஜிப்ரீல் சொன்னபோது அவர் நம்பவில்லை என்பதை உணர்த்தியது. மற்றொரு சாத்தியம் என்னவென்றால் ஜிப்ரீல் உண்மையில் முஹம்மதுவின் மனதை ஆட்கொண்டு அவரை பைத்தியமாக்கிய பிசாசு என்பதுதான் உண்மை. புத்திசாலிகள் அவரைப் போல தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்க மாட்டார்கள். மூன்றாவது சம்பவம், பைத்தியம் பிடித்த முஹம்மது. நபிகள் நாயகம் சல் அவர்கள் பைத்தியக்காரர்கள் என்பதற்கு பின்வரும் ஹதீஸ் சான்றுகள் உள்ளன. சுனன் அபி தாவூத் 67 நமக்கு கூறுகிறது, இறந்த நாய்கள், மாதவிடாய் உடைகள் மற்றும் மக்களின் மலங்கள் போன்ற அழுகிய பொருட்களால் நிரம்பியிருந்த புத்தரின் கிணற்றை பற்றி நபிகள் நாயகம் வுடு செய்ய தண்ணீரை பயன்படுத்தினார் என்று அபு சாத் அல் குத்ரி கூறினார். மக்கள் அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்களிடம் கேட்டதாக கேள்விப்பட்டேன். புத்தரின் கிணற்றிலிருந்து கொண்டு வந்த நீர் நல்லது என்று எப்படி சொல்லுகிறீர் நபியே? இறந்த நாய்கள், மாதவிடாய் உடைகள் மற்றும் மக்களின் மலங்களை வீசும் கிணறு இது. நீர் தூய்மையானது, அது எதனாலும் தூய்மையற்றது அல்ல. பின்னர் எனக்காக தோட்டத்தின் கதவை திறந்தவரிடம் கேட்டேன். அதில் சென்று பார்த்தேன். இந்த கிணற்றின் தண்ணீர் கடந்த காலத்தில் இருந்ததிலிருந்து மாறிவிட்டதா? இல்லை, அது எப்போதும் இப்படித்தான். இதில் நீரின் நிறத்தை கண்டேன், ஆனால் இப்போ நிறம் மாற்றிவிட்டது. கிணற்றின் நிலை எப்போதும் மிகவும் மோசமாக இருந்தது என்றும் நீரின் நிறம் மாறிவிட்டது என்றும் ஹதீஸ் விளக்குகிறது. நீர் கடுமையாக மாசடைந்திருக்கும் போது அது தூய்மையானது என்று நபிகள் நாயகம் எவ்வாறு கூறினார்? முகம், தலை, கைகள், கால்கள் போன்ற உடலின் பாகங்களை பிரார்த்தனை செய்வதற்கு முன் சுத்தம் செய்வதற்கான இஸ்லாமிய செயல்முறையான வுது செய்ய புத்தர் கிணற்றின் தண்ணீரை நபி பயன்படுத்தினார். மிகவும் அசுத்தமான தண்ணீரை பயன்படுத்தி அவர் எவ்வாறு தனது உடலை சுத்தமாக வைத்திருக்க முடியும்? பொறுப்புள்ள எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை இது போன்ற விஷ நீரால் தங்கள் உடலை சுத்தம் செய்ய அறிவுறுத்த மாட்டார்கள். ஆயினும் முஹம்மதுதான் மனிதகுலத்தின் சிறந்த முன்மாதிரி என்று கூறினார். முஹம்மது ஒரு பைத்தியக்காரர் என்பது மட்டுமே விளக்கம். 4வது வழக்கு, பேய் பிடித்த முஹம்மது நபி. நபிகள் நாயகம் சல் அவர்கள் நீண்ட காலமாக பேய் பிடித்தவராக இருந்தார் என்பதை பின்வரும் ஹதீஸ் விளக்குகிறது. அல்லாஹ்வின் தூதர் சல் அவர்கள் தம் மனைவியருடன் உடலுறவு கொண்டதாக அவர் நினைப்பார். ஆனால் நிஜத்தில் அப்படி இல்லை. அப்படி நினைக்கிற மாதிரி அவருக்கு சூனியம் வைக்கப்பட்டது. இது போன்ற விளைவை கொண்டிருப்பதால் இது கடினமான வகையான மந்திரமாகும். அப்போது ஒரு நாள் நபி செல் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷாவே, நான் எதை பற்றி அவரிடம் கேட்டேனோ அதை பற்றி அல்லாஹ் எனக்கு அறிவித்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா? 2 மனிதர்கள் என்னிடம் வந்தனர். அவர்களில் ஒருவர் என் தலைக்கு அருகில் அமர்ந்தார், மற்றவர் என் காலடியில் அமர்ந்தார். என் தலைக்கு அருகில் இருந்தவர் மற்றவரிடம் கேட்டார், இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? அவர் மந்திர சக்தியின் தாக்கத்தில் இருக்கிறார். அவர் மீது மாயாஜாலம் செய்தது யார்? லாபித் பின் அல் அசாம் என்பவர் யூதர்களின் கூட்டாளியும் நயவஞ்சகருமான பனி ஜராய் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் என்ன பொருளை பயன்படுத்தினார்? சீப்பில் தலைமுடி ஒட்டியவாறு பொருளை. அது எங்கே? டார்வின் கிணற்றில் ஒரு கல்லின் கீழ் வைக்கப்பட்ட ஆண் பேரீச்சை மரத்தின் மகரந்த தோலில். எனவே நபிகள் நாயகம் சல் அவர்கள் அந்த கிணற்றுக்கு சென்றார்கள். கனவில் எனக்கு காட்டப்பட்ட கிணறு இதுவே. அதன் நீர் மருதாணி இலைகளைப் போலவும் அதன் பேரீச்ச மரங்கள் பிசாசுகளின் தலைகளைப் போலவும் இருந்தன. மந்திர தந்திரத்தில் சிக்கிய மாந்திரீக பொருளை வெளியே எடுத்தார். இதுதான் என் மீது மாயாஜாலம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. நீ ஏன் நஸ்ராவை பயன்படுத்தக்கூடாது? அல்லாஹ் என்னை குணப்படுத்திவிட்டான். என் மக்களிடையே தீமை பரவுவதை நான் விரும்பவில்லை.
மொம்மர் பின் ரஷீதின் ஜேமியின் கூற்றுப்படி இந்த மந்திரம் 1 வருடம் நீடித்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 1 வருடம் முகம்மது அவர் இல்லாதபோது தனது மனைவிகளுடன் உடல் உறவு கொள்வதாக நினைத்தார். தெளிவாக அவர் உண்மையில் மனப்பிரமையில் இருந்தார். சூனிய பொருள் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என்பதை வெளிப்படுத்திய 2 மனிதர்களை அனுப்பி அல்லாஹ் இறுதியில் அவருக்கு உதவினான் என்று புகாரி ஹதீஸ் விளக்குகிறது. ஆனால் முகம்மது அல்லாஹ்வின் மிகப்பெரிய மற்றும் கடைசி தீர்க்கதரிசி என்று கருதப்பட்டார். எனவே அவர் எப்படி இவ்வளவு நீண்ட காலமாக சூனியத்தின் எப்படி இருந்தார்? 1 வருடமாக அவர் தனது மனைவிகளுடன் உடலுறவு கொள்ளவில்லை என்பது அவருக்கு தெரியாது. அவருடைய மனைவிகள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். விசித்திரமானது, நான் உண்மையில் அதை செய்வதைப் போல உணர்ந்தேன். அவர் நிச்சயமாக எங்களுடன் அதை செய்யலை. ஓ, ஒருவேளை வேற எது கூடவாவது. குர்ஆன், சூரா மற்றும் நஜம் ஆகியவற்றில் உள்ள ஷைத்தானிய வசனங்களின் விஷயத்திற்கு மீண்டும் செல்வோம். நபிகள் நாயகம் இவ்வளவு காலமாக பேய் பிடித்தவர் என்பதை அறிந்த பிறகு அது ஆச்சரியமளிக்கவில்லை. சூரா மற்றும் நஜ்ம் வசனங்கள் 19 முதல் 20 வரை அல்லாத், அல் உஸ்ஸா, அல் மனாத்தை வணங்கும் சாத்தானிய வசனங்களை வெளிப்படுத்த ஷைத்தான் அவனை ஆட்கொண்டான். சூரா அல் ஹஜ் வசனம் 52 மதீனாவில் அருளப்படும் வரை 8 நீண்ட ஆண்டுகள் வசனங்கள் மாறாமல் இருந்தன. அதாவது நபிகள் நாயகம் அவர்கள் தொடர்ச்சியாக 8 ஆண்டுகள் அவர்கள் ஷிர்க் செய்தார்கள். இன்றைய காலகட்டத்தில் பல முஸ்லிம்கள் இந்த தகவல்களை ஏற்க முடியாது என்று கூறுகின்றனர். முஹம்மது நபி அவர்களைப் பற்றிய அந்த தகவல் உண்மையாக இருக்க முடியாது, ஏனென்றால் அது குர்ஆனுக்கு எதிரானது. சூரா அல் ஹாஜிர் வசனம் 9 அல்லாஹ் நிச்சயமாக தனது வார்த்தைகளை பாதுகாப்பான் என்று கூறுகிறது, மற்றும் சூரா அல் மைதா வசனம் 67 அல்லாஹ் நபியை பாதுகாப்பான் என்று கூறுகிறது, கெட்டது செய்பவர்களிடமிருந்து. மறுபுறம் குறைஷிகள் முஹம்மதுவுடன் ஒன்றாக வாழ்ந்தனர். மேலும் அவர்கள் மக்காவில் முஹம்மதுவின் முழு வாழ்க்கையையும் நன்கு அறிந்திருந்தனர். அவர்களின் தினசரி உரையாடலின் அடிப்படையில் அவர் ஒரு பைத்தியக்காரர் மற்றும் பேய் பிடித்தவர் என்று அவர்கள் நம்பினர். அவர் மற்றவர்களால் கற்பிக்கப்பட்டார், எங்கள் மக்களால் அல்ல, மற்றவர்களால். அவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதும் எங்களுக்கு தெரியும். அதற்கு பின் என்ன? பேய் பிடித்த கவிஞனுக்காக எங்கள் தெய்வங்களை விட்டுக் கொடுக்கலாமா? நீங்கள் குர்ஆன் சூரா அன் நாள் வசனங்களை 98 முதல் 100 வரை படித்தால் ஷைத்தானால் கட்டுப்படுத்தக்கூடிய சில வகையான மனிதர்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். எவர்கள் ஈமான் கொண்டு தன் இறைவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மீது நிச்சயமாக ஷைத்தானுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. எவர்கள் அவனை பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவனது செல்வாக்கின் கீழ் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் மீதே அவனது அதிகாரம் இருக்கிறது. இந்த வசனங்கள் முஹம்மது வெளிப்படையாக சாத்தானை தனது பாதுகாவலராக எடுத்துக்கொண்டார், உண்மையான கடவுளை அல்ல என்றும் அவர் சாத்தானின் செல்வாக்கின் கீழ் இருந்தார் என்றும் விளக்குகிறது. அதனால்தான் அவர் தற்கொலை வெறி பிடித்த பைத்தியக்காரர். பார்த்ததற்கு நன்றி.